வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஜனபன் சத்திரம் கூட்டுச்சாலையில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட ஜனபன் சத்திரம் கூட்டு சாலையில் மேம்பாலத்தின் கீழ் பெரிய பாளையம் செல்லும் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் இந்த சாலையில் அடிக்கடி வாகன விபத்து ஏற்பட வண்ணம் உள்ளது. இது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் கூறியும் செவிடன் காலில் ஊதிய சங்கு போன்ற செயலாக இருந்தது. எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தனர். மேலும் இந்த சாலையை மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டதாக கூறி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தங்களது பொறுப்பை தட்டி கழித்து வந்தனர். இது குறித்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாமக நிர்வாகிகளிடம் முறையிட்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் VM பிரகாஷ் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே பாமக நிர்வாகிகளுடன் VM பிரகாஷ் திடீரென சேதமடைந்த சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரி ஜனபன் சத்திரம் கூட்டு சாலையின் நடுவே அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு சோழவரம் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து சாலையை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் வந்து உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உறுதியுடன் கூறினர். இதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் 1 மாத காலத்திற்குள் சாலையை சீரமைப்பதாக உறுதி கூறினர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எனவே தற்காலிகமாக சாலையை தற்போதை சீரமைப்பதாகவும் 1 மாதத்திற்குள் முழுமையாக சாலையை சீரமைப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உறுதி கூறினர். மேலும் தற்காலிகமாக சாலையை சீரமைக்கும் பணியை மேற்கொள்வதாக கூறி ஜல்லி கற்கள் JCB இயந்திரத்துடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பணியை துவக்கினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர். இப்பிரச்சனையால் இப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. ஓட்டு போட்ட மக்களுக்கு சாலை போட வக்கில்லையா? நீங்க சாலைகளில் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் இங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க ஒரு உயிர் போன ரோடு பிளாக் பண்ணும்போது வந்து நிக்கிறீங்கல்ல, அன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக பண்ண சொல்றோம். நாங்க ஒண்ணு வேற அடியேற்று போராடல, நியாயமாக போராடுறோம்.